இந்த ஃப்ராசன் சிக்கன் சீஸி ரோலை எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் நம்ம என்ன செய்யறதுன்னு நினைப்போம்ல, இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நம்ம செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா எப்போ வேணும்னாலும் குழந்தைங்களுக்கு எடுத்து இதை நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது பண்ணுறது ஈஸி மெத்தட் தான். ரெண்டாவது இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் சீஸ் ரோலுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் வச்சுக்கோங்க, ஸ்டவ்லேயோ இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ்லேயோ. ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக்கை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போட்டுக்கோங்க. க்ரஷர் இருந்தால் க்ரஷ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த ஸ்மெல் கார்லிக் ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ அது ஒரு மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வரும் அந்த ஆனியனை. ஸோ அப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட வந்து 200 கிராம் சிக்கன், இது வந்து நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரினாலும் பண்ணலாம், இல்லைனா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் சிக்கன் சேர்த்துருக்குறேன். இந்த சிக்கன் கூட 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. நார்மலாக நம்ம சமையலுக்கு எப்படி உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் சேர்ப்போமோ அந்த மாதிரி மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் வந்து இந்த சிக்கன் நல்லா உள்ளே இருக்க சிக்கன் வந்து நல்லா வேகும். ஓகேங்களா? நல்லா லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து இதை மூடி வச்சுட்டேன். இப்போ 20 மினிட்ஸ்க்கு நான் இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம ஆரிகானா வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு இது உங்களுடைய சாய்ஸ் தான். இது கூட இன்னும் நீங்கள் வேறு என்ன மாதிரி ரோஸ்மேரி, தைம் இதெல்லாம் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் நான் வந்து இது சீஸ் ரோலுன்றதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரிகானா, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது இன்னும் நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இது கூட வந்து ஒரு கட்டு பாலக்கீரை, ஓகேங்களா, அதை வந்து நல்லா வந்து நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து சில் தண்ணியில், அதாவது சில் வாட்டர்னால் நல்லா கோல்டாக ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ பாயில் பண்ணி அப்படியே இம்மிடியேட்டாக அந்த இதில் மாற்றிடுங்க. அப்போ தான் இந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். நல்லா அப்புறம் வடிகட்டிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் நம்மளுடைய இதை. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனலாக நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நார்மலாக சீஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அதை கிரேட் பண்ணி ஒரு 3 க்யூப்ல இருந்து 4 க்யூப் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 3 ஸ்லைஸ் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் சீஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 to 5 ஸ்லைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டோட்டலாக 3 ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ஒரு அந்த உள்ளே இருக்க ஸ்டஃப் வந்து அந்த சிக்கன் சீஸ் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சால்ட்டெல்லாம் நீங்கள் அப்பப்போ டேஸ்ட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது சால்ட்டோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரமும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப். இப்போ நீங்கள் சிக்கன் சாப்பிடாதவங்களா இருந்தால் இதுக்கு பதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கூட கொஞ்சம் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃப் வந்து நம்ம எப்படியோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டஃப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரோல் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து இந்த பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் ஃபைனலாக ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆயிலில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது ஒரு மாதிரி சோகியாக மாறிடும். ஓகேங்களா? அதனால் அடுத்த ஸ்டஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு மெயினாக ப்ரெட்டு. இது ப்ரெட்டில் தான் நம்ம வந்து இதை ரோல் பண்ண போகிறோம். இது மைதா போட்டு கொஞ்சமாக தண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் ஒட்டுறதுக்கு. 2 முட்டை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நான் டோட்டலாக ஒரு 10 ரோல் தான் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் இப்போதைக்கு. ஸோ இந்த 2 முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வேணால் ஆரிகானா, சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் சால்ட் போட்டுக்கலாம், இல்லைனா ரெட் சில்லி சால்ட்டு, பப்ரிக்கா சொல்கிறாங்களே, பப்ரிக்கா பவுடர் அண்ட் சால்ட்டு, இந்த மாதிரி எது வேணாலும் முட்டை கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிளெயின் முட்டையை தான் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ப்ரெட்டை 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண ப்ரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டையாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க.
எனக்கு வந்து இன்னைக்கு அந்த பெரிய பிரெட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் சின்ன பிரெட்லேயே தான் ரோல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி சப்பையாக ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டஃப் உள்ள எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பக்கம் ஸ்டஃப் வைக்கிறீங்களோ அந்த பக்கம் வந்து உங்கள் பிரெட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது 4 பக்கமும் இந்த மாதிரி மைதா வச்சு நல்லா டச் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இது நீங்கள் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். வாட்டர் வேணும்னா வாட்டரும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்கில் வந்து உங்களுக்கு வேண்டான்னா ஒரு 1/4 கப் மைதாவும் ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு ரன்னி பேட்டராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பேங்கோ பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நான் சிலதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். சிலதுக்கு நான் நான்வெஜ்ஜுக்குனா மோஸ்ட்லி நான் எக் ஆட் பண்ணி பண்ணுவேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இதுவுமே மைதா தான். பட் ஆனால் ஓகே, நல்லா ரன்னி பேட்டரில் நீங்கள் வச்சு பண்ணும்போது அதுவுமே நல்லாயிருக்கும். பட் எக்கில் கொடுக்கும்போது எனக்கு அந்த எக் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான். ஸோ இவ்வளவு தான் ரோல் பண்ணி 4 பக்கமும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது மாதிரி எல்லா ரோலையுமே பண்ணிக்கோங்க. இப்போ மைதா வேண்டாம், தண்ணியில் வச்சு பண்ணணுன்னாலும் தண்ணியில் வந்து தொட்டு 4 சைடும் வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பக்கம் மட்டும் ஒரு பக்கமாக வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரோல் பண்ண கஷ்டமாக இருந்தால் அப்படியே 2ஆக மடித்து கூட, தட்டையாக அப்படியே 2ஆக மடித்து கூட நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டி தண்ணி போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி ரோல் பண்ண முடியலன்னா 2ஆக மடிச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது உடஞ்சிருச்சு லைட்டாக அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம். அது அப்படியே பரவாயில்ல, அப்படியே எடுத்து ஒட்டி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம எக்லேயோ இல்லை வந்து அந்த நான் சொன்ன அந்த மைதா கார்ன்ஃப்ளவர்லையோ டிப் பண்ணிவிட்டு பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் ரோல் பண்ணும்போது அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். ரெண்டாவது இது வந்து குறைஞ்சது ஒரு 2 hours ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அது கொஞ்சம் நல்லா ஹார்டாக ஆகணும். ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை நல்லா ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருங்க. இமிடியேட்டாக பண்ணாதீங்க, நம்ம ப்ரெட்டில் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ரோல் பண்ணிட்டேன். இப்போ நான் டிப் பண்ணி எடுக்கிறது காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. முட்டையில் உள்ளே டிப் பண்ணிவிட்டு பேங்கோ பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரோசன் சிக்கன் சீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு எக்கை வந்து கையிலேயே கூட எடுத்து நல்லா தடவி விடலாம். ப்ரஷ் வச்சு கூட தடவி விடலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேங்கோ பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இது ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நல்லா வந்து கலரும் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான். இப்படி பண்ணிவிட்டு ஃபைனலாக லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே வச்சுருங்க. இப்போது இது மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ரோசன் சிக்கன் சீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கிளிங் ரேப் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். இன்கேஸ் உங்ககிட்ட நல்ல ஏர்டைட் லிட் இருந்ததுன்னா ஏர்டைட் லிட்டில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏர்டைட் லிட் இல்லாதவங்க நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ வச்சுட்டு இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிங் ரேப் பண்ணி டைட்டாக பண்ணிக்கோங்க. வேணும் போது இப்போ 2 வந்து ஃப்ரை பண்ணுறீங்கன்னா எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப அதே கிளிங் ரேப்பில் அதை ரோல் பண்ணி அந்த கண்டெய்னரை உள்ளே எடுத்து வச்சுருங்க. ஃப்ரீசரில் தான் இதை வந்து இது பண்ணணும், இந்த ஸ்நாக்ஸ் வைக்கணும். ரெண்டாவது இந்த ரோலை வந்து 2 ஹவர்ஸ்க்காவது மினிமம் நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் எடுத்து ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், ஏர் ஃப்ரையரும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே? ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நான் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 2ஓ 1ஓ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நான் பண்ணுறது வந்து ஷாலோ ஃப்ரை தான். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி பண்ணுறேன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே எண்ணெய் முழுகிற அளவுக்கு டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக இருக்குன்னு. ஸோ இப்படி தான் வரும் இந்த இதுவு. ஸோ எடுத்து இதை நீங்கள் 2ஆக எடுத்து பார்த்தீங்கன்னா சீஸோடு நல்லாயிருக்கும். பட் சீஸ் கம்மியாக இருந்ததுன்னா சீஸ் அந்த அளவுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.